இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஆனா கடைசியில இதனால எனக்கு தான் இந்த மாதிரி அவமானம் வந்து விஞ்சுதுரா. வேலு, ஊர்ல உள்ள அத்தனை பேரும் யோசிச்ச செல்வி என்னை பத்தி ஒரே ஒரு தடவை யோசிக்க மாட்டாங்க. அது வேற என் மனசுக்குள்ள ஓரமா அப்படியே குத்திக்கிட்டே இருக்குடா. வேலு, இங்க பாரு, எனக்கு உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுதுடா. ஆனா இப்படி உன் மனசுல உள்ள வலியெல்லாம் இப்படி குடிச்சே தீர்த்தலாம் நினைக்கிறது தப்புடா. சொன்ன கேளு, இதுக்கு உண்மையான தீர்வு என்னன்றது நீ கண்டுபிடிக்கணும். அது தீர்த்து வைக்கிறது தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. டேய் வேலு, நீ அதை பண்ணு வேலு. டேய், நீயும் பங்குக்கு என் மாமியார் மாதிரி நானும் ஆம்பளையான்னு குத்தி காட்டி பேசுறியா? பேசுறா பேசு. டேய் வேலு, எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் ரோஷம் இல்லாதவனாவே இருந்துறேன். என்ன பண்றது, என் நிலைமை அப்படி. டேய் வேலு, என்னடா அப்படி பேசுற? நான் ஏன்டா உனக்கு குத்தி காட்டி பேச போறேன்? டேய் வேலு, இங்க பாருடா, உனக்கு நான் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். யாரா? ஆத்தாலும் மகளும் ஓட்டுக்குள்ள எப்ப காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கு புடிச்சதுடா உங்க குடும்பத்துக்கு சனி. நீயும் உன் மாமனார் மூலமா தனி ஓட்டுல பாத்துட்டு போயிட்ட. அவங்க இங்கே இருந்து தனக்கு வேண்டியது எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கெட்டு குட்டிச்சவராக்கிட்டாங்க. மொத்த பேருடைய நிம்மதியும் போச்சு. இன்னைக்கு உன்னைய இந்த மாதிரி நிலைமையில கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. கரெக்ட், உனக்கு தெரியுது. ஆனா நாம என்னடா பண்ண முடியும்? ஆத்தாலையும் மகளையும் ஹோட்டலுக்குள்ள விட்டது யாரு? அண்ணன்டா, நம்ம அண்ணன். வேலு, அண்ணன் வேற வழி இல்லாம தான் அவங்கள உள்ள விட்டுருக்காரன் தோணுது. இங்க பாரு, இது எல்லாமே மாறணும். நீ மறுபடியும் பழைய வேலுவா நம்ம ஹோட்டலுக்குள்ள வா. அந்த 2 பேரும் ஹோட்டலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் கிட்ட பேசி பழைய மாதிரி நம்ம ஹோட்டல மாத்தணும்டா. திருண்ண உன் பக்கம் தானே இருக்காரு. ஆத்தாலி மகளையும் ஹோட்டலுக்குள்ள வர விடாம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஹோட்டல் சூப்பரா இருக்கும்டா. இவன் சொல்றதும் நல்ல யோசனையா இருக்கே. இனிமே மாமனார் ஹோட்டலுக்கு போய் அசிங்கப்படுறதுக்கு பேசாம நம்ம ஹோட்டலுக்கு போறதுதான் நல்லது. சாப்பிடுற எண்ணமே இல்லையா? நேரம் ஆயிடுச்சு, வந்து சாப்பிடவா. வரமா. இந்தாங்க, பாத்துடா பாத்து. மெதுவா. ஏமா செல்வி, ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை. காலை கீழே வைக்கும் போது பாத்து வைக்க சொன்னாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பக்குவமா பாத்துக்க சொல்லிருக்காங்க. அப்பா நல்ல வேலை, சின்ன கைமாயிருக்கு. அச்சச்சோ. என்னம்மா உனக்கு அறிவு கறிவு கெட்டு போச்சா என்ன? நீ என்ன தப்பு பண்ண? நீ எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண? எதுக்கு உன் காலை நீயே இப்படி சுட்டுக்கிட்ட? இல்ல அண்ணி, எனக்கு இந்த தண்டனை தேவைதான். வீட்டுக்காரர் கூட செல்வியை சேர்த்து வச்சு பேசினது மன்னிக்க முடியாத தப்புதான். ஆனா அதுக்காக அவர் என் கூட இப்படி பேசாம இருந்து தண்டிக்கிறத தாங்க முடியாம தான் நான் இப்படி பண்ண. அதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை யாராவது பண்ணுவாங்களா? ஏதோ சின்ன காயத்தோட போச்சு. இதே பெருசா இருந்தா என்னமா பண்ணிருப்ப நீ? எனக்கு வேற வழி தெரியல அண்ணி. இப்ப கூட இந்த தீக்காயத்தால ஏற்பட்ட வலி கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா அவர் இப்படி என் கூட பேசாம முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கிறது தான் எனக்கு பெரிய வலியாவே இருக்கு. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. செல்வி, நீயும் என்ன மன்னிச்சுக்கோ செல்வி. ஏதோ ஒரு அவசரத்துல புத்தி கட்டு போய் நான் பேசிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ.
கீர்த்தி, எதுக்கு நீ மன்னிப்பு கேக்குற? நீ மன்னிப்பு கேக்குற அளவுக்கு என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட? நியாயமா பார்த்தா ஒரு பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை நீ விட்டு கொடுக்காம நடந்திருக்க. அதுக்கு எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும்? அக்கா என்ன பேசுற? எதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா? ஆமாண்டா, இவ எதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற? பொண்டாட்டி கையால சாப்பிடாம நீ அவ கையால சாப்பிட்டேன்னு அவளுக்கு ஏதோ கோவம், அந்த உரிமையில ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டா. அதுக்கு போய் மன்னிப்பு கேட்கற அளவுக்கு போணுமா? என்னக்கா நீ எப்படி பேசுற? ஆமா, அடுப்படிதான் ரெண்டா பிரிச்சுட்டீங்கல்ல, அப்புறம் இங்க யார் பசி பட்னியோட கடந்து செத்தாதான் என்ன? அவங்கவுங்க பிரச்சனை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. இப்படி பண்ணாம இருந்திருந்தா இந்த மாதிரி குழப்பம்லாம் வராம இருந்திருக்கும். நீயும் ஏன்க்கா அவ கூட சேர்ந்து புரியாம பேசுற? அவ பேசுனது மன்னிக்க முடியாத ஒரு தப்பு. ஆமா அண்ணி, அவர் சொல்றது உண்மைதான். நான் செஞ்ச விஷயம் எல்லாமே தப்புதான். ஆனா நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்? அவர் மேல இருக்கிற பாசத்துல ஏதோ கோவத்துல அப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட எத்தனை முறை வந்து மன்னிப்பு கேட்டேன். ஏன் இப்ப கூட நான் உங்க காலையும் செல்வி காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேங்க. கீர்த்தி, நீ எதுக்கு யார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல. திரு, இது பாரு, நீ என்னதான் சொன்னாலும் ஒரு பொண்டாட்டியா அவ செஞ்சது சரின்னு தான் நான் சொல்லுவேன். அம்மாடி மகா, நீயாவது கீர்த்திய புரிஞ்சுக்கிட்டு அவ பக்கம் பேசுறியே. இந்த வீட்ல யாருமே என் பொண்ணு மனசு புரிஞ்சுக்காம போயிடுவாங்களோ நினைச்சு என் மனசு அடிச்சுக்கிச்சு. நீயாவது எங்களுக்கு ஆறுதலா இருக்கியே, அது போதும்மா. நடந்ததெல்லாம் பாக்குறப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. இந்த குழப்பம் தானா உருவாச்சா இல்ல யாராவது வேணும்னே செஞ்சாங்களான்னு கூட சந்தேகம் வருது. மகா, செல்வி வேணும்னே செஞ்சிருப்பான்னு சொல்றியா? பின்ன நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. மகா, நீ பேசுறது தப்பு. செல்வி மேல இருக்கிற கோபத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுற. இது நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்ல, சொல்லிட்டேன்.